கண்டினியூவா மழை பெஞ்சிட்டு இருந்தா கூட இப்படி குளிராதுன்னு நினைக்கிறேன். பட் நேத்து இன்னைக்கு காத்து அடிக்கிறனால பயங்கரமா குளிருது. இந்த செல்வா கிட்ட எனக்கு பிடிக்காததுன்னு நிறையா இருக்கு. பட் அதுல ஒன்று சொல்லணும்னா, அந்த ஏதாவது படம் பார்க்குறோம், டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு பேலன்ஸ் படத்தை பார்ப்போம்னு நினைக்கவே மாட்டான். எத்தனை மணி ஆனாலும் அந்த படத்தை ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு தான் தூங்குவானே. நைட் அப்படிதான் ஹாட்ஸ்டாரில் 3 மணி வரை படம் பார்க்குறேன். ஆனால் படம் ஓடியா போயிருப்போது, ஃபோனில் தானே இருக்க போகுது. காலையில் எந்திரிச்சு பார்த்தா என்ன 3 மணிக்கு அப்புறம் தூங்கி காலையில் தம்பி 10 மணிக்கு மேலே தான் எந்திரிச்சாரு. இதில் எந்திரிச்சதுமே சாப்பாடு முன்னாடி வந்து இருக்கணும். நான் இதுதான் சாக்கு அப்படின்னு நானும் நல்லா தூங்கிட்டேன். அதனால தான் எனக்கு வீடியோவும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. காலையில் சாப்பிடவே 10:30 ஆயிடுச்சா. சிம்பிளாக தோசை மட்டும் ஊற்றி சாப்பிட்டு அப்படியே மதியத்துக்கு சாப்பாடை வச்சாச்சு. இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச, எனக்கும் செல்வாக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பீக்கங்காய். பட் இங்கே ரொம்ப நாராக இருக்குன்னே வாங்க மாட்டேன். நேற்று செல்வா வாங்கிட்டு வந்திருந்தான் பீக்கங்காய் பொரிச்சு. ரசத்தை தவிர என்ன குழம்பு வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அது அப்புறம் யோசிப்போம். இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் லித்திஷா, பிரபாகரன், கனிஷ்கா, தீபக், ஷாகி அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.